ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைல் பால் கேக். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இதோடவே 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கையால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா மாவும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இது பச்சை பால் தான், நான் காய்ச்சாம தான் சேர்த்துருக்கேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பதம் அளவுக்கு நம்ம பசைஞ்சு எடுக்கணும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகவும் பசையக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் பசையக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இதோடவே ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். இப்போ இது நல்லா கரையட்டும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கம்பி பதம்லாம் தேவையில்லை, இது ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இப்போ இது இருக்கட்டும். மாவு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்ச்சி எடுக்கணும். இப்போ நல்லா உருட்டியாச்சு. சைடில் இருக்க அந்த லேயரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பாக்ஸ் ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மொத்தம் இருக்கணும், இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எண்ணெயில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அது மாதிரி சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான சூட்டில் இருக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அப்போ தான் இது நல்லா உள்ளெல்லாம் வேகும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடு வேக வைங்க. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு ஓரளவுக்கு மீடியம் சூடு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பிஸ்கெட் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட் வந்து இந்த சர்க்கரை பாகில் நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறணும். இப்போ இது ஊறட்டும். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு பிஸ்தா சேர்த்துருக்கேன். நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், நான் அழகுக்கு தான் சேர்க்குறேன். சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா சக்கரை பாகுலாம் ஊறி கேக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.